Namaste. Greetings to all of you. Grandmaster Chawakaksuyaruடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building on Honesty and Non-Lying அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய சூத்ரா நேர்மையா இருக்கிறதுக்கான பிரார்த்தனை. நேர்மையா நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படின்னா, நேர்மையோட பலனை நம்ம அனுபவிக்கணும்னா அதுக்கு என்ன பிரார்த்தனை நம்மளுக்கு செஞ்சுக்கணும், என்ன மாதிரி வரமா அதை கேட்கணும், இது தொடர்புடையதுதான் நம்ம பார்க்க போறோம். Invoking for God's blessing. Say, Lord God, please bless me with honesty to others, honesty to oneself, non-self-delusion, and the harmless form of honesty, with thanks and in full faith. Repeat 7 times. Do this every day for 2 months. ஒவ்வொரு நாளும் 7 முறை இந்த பிரார்த்தனையை நம்மளுக்கு 60 நாளுக்கு பயிற்சி மாதிரி சொல்ல சொன்னாங்க. ஓகே, மிக முக்கியமான செய்திகள் என்னெல்லாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் மற்றவங்க கிட்ட நேர்மையை பயிற்சி பண்ணணும், அது ஒண்ணு. தனக்கு தானே நேர்மையா இருக்கிறதுக்கான பிரார்த்தனை வேணும், அது 2வது. 3வது செல்ஃப் டெலூஷன் அப்படின்னா தன்னை பற்றியான உண்மையான செய்தியை மறைத்து தன்னை பெரியால் நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அது செல்ஃப் டெலூஷன் சொல்லுவாங்க. இப்ப நான் செல்ஃப் டெலூஷன்னா இந்த செல்ஃப் டெலூஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் ஹார்ம்லெஸ் ஃபார்ம் ஆஃப் ஹானஸ்டி, அதை பயிற்சி பண்ண சொன்னாங்க. ஸோ நாலுமே நம்மளுக்கு வரமா நம்ம வாங்கிட்டோம்னா இந்த 2021 ஃபென்டாஸ்டிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி December 31st 2020 இந்த பிரார்த்தனையோடு 2021க்கு உள்ள போறதுக்கு முன்னாடியான பிரார்த்தனையோடு நம்ம முடிச்சோம் அப்படின்னா 2021 டெஃபினட்டா கிரேட்டா இருக்கும்ன்றதுக்கான சாட்சி எல்லாமே இருக்கும். அந்த முதல் 2 மாசம் ஜனவரி அண்ட் பிப்ரவரியில நம்ம இந்த ஹானஸ்டிக்கான பிரார்த்தனையை தொடர்ந்து 7 முறை 60 நாளைக்கு நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே, இப்ப பார்க்கலாம். நேர்மையா இருப்பதை வரமாக பெறுவதற்கான பிரார்த்தனை. இறைவா, தயவு செய்து நான் மற்றவர்களிடம் நேர்மையாக இருக்கும் தன்மையை தந்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு நானே நேர்மையாக இருப்பதற்கான பயிற்சியை தந்தமைக்கு மிக்க நன்றி. என்னை பற்றியான சுய மாயை கற்பனையை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்ஃப் டெலூஷனை தவிர்த்ததற்கு வரம் தந்தமைக்கு மிக்க நன்றி. மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நேர்மையான நிலையில் நான் வாழ்வதற்கான பயிற்சியை வரமாக தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி உணர்வுடன் நல்லாசிகளுடன் இதை வேண்டுகிறேன். இந்த வரத்தை தந்தருள்வாயாக. முழு நம்பிக்கையுடன் இதை சொல்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இறைவா நன்றி. இந்த வரத்தை எனக்கு முழுமையாக தந்தருள்கள். வருஷ கடைசியில நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான பிரார்த்தனையாக இருக்கட்டும் இறைவா. 2021 அமோகமாக எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு இந்த பிரார்த்தனை உதவி செய்யும். இறைவா நன்றி. Wish you a great day. 2020 பிரமாதமான முறையில நம்ம கழிச்சிட்டோம். 2021 கிரேட் ஸ்பிரிட்டோட வெல்கம் பண்றதுக்கான ஹோப்போட முன்னாடி போலாம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். நமஸ்தே.